everyone, welcome to our channel. மூவிடப் பெயர்கள். ஆங்கில மொழியில் ப்ரொனவுன்ஸ் என்று கூறப்படும் இலக்கண கூறினையே மூவிடப் பெயர்கள் என்று தமிழில் அழைக்கிறோம். ப்ரொனவுன் என்ற சொல் ப்ரோனோமின் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து உருவானது என்பர். பதிலிடப் பெயர்களுள் ஒன்றான மூவிடப் பெயர்கள் தொன்மையான இலக்கண கூறுகளுள் ஒன்று. திராவிட மொழிகளின் ஒற்றுமை கூறுகளை விளக்க இவை பெரிதும் துணை செய்கிறது. இம்மூவிட பெயர்கள் ஏனைய பெயர் சொற்களில் இருந்து வேறுபட்டு காணப்படுது. ஏனைய பெயர் சொற்கள் விழி வேற்றுமை ஏற்கும், மூவிட பெயர்கள் விழி வேற்றுமை ஏற்பதில்லை. திராவிட மொழிகளில் உடைமை பொருள் உணர்த்தும் ஆறாம் வேற்றுமையை அடுத்து மூவிட பெயர்கள் வராது. எனினும் தமிழின் தற்கால பேச்சு வழக்கில் என்னவன், என்னவள் போன்ற வடிவங்கள் இடம்பெறுகின்றன. மூவிட பெயர்களுள் பொதுவாக நகர ஈறு ஒருமையினையும் மகர ஈறு பன்மையினையும் உணர்த்தி நிற்கிறது. ஏனைய இலக்கண கூறுகளை விட மூவிட பெயர்கள் அதிக நிலைப்பேறு உடையது. மூவிட பெயர்களை தன்மை பெயர்கள், முன்னிலை பெயர்கள், படர்க்கை பெயர்கள் என்று மூன்றாக பிரிக்கலாம். இவற்றுள் தன்மை, முன்னிலை ஆகிய பெயர்கள் திணை பால் பாகுபாட்டை காட்டாமல் ஒருமை பன்மை என்ற எண் வேறுபாட்டை மட்டுமே உணர்த்துகிறது. படர்க்கை பெயர்கள் எண் பாகுபாட்டோடு திணை பால் ஆகியவற்றையும் காட்டி நிற்கிறது. இதற்கு தோடா பிராகிய ஆகிய இரு மொழிகளும் விதிவிலக்காக உள்ளது. திராவிட மொழிகளின் மூவிட பெயர்களில் எழுவாய் வடிவம், வேற்றுமை ஏற்கும் வடிவம் என இரு வடிவங்கள் உள்ளது. மூவிட பெயர்களின் எழுவாய் வடிவில் உயிர் நீண்டும் வேற்றுமை ஏற்கும் வடிவில் உயிர் குறுகியும் காணப்படும். தன்மை ஒருமை பெயர்கள். திராவிட மொழிகளில் தன்மை ஒருமை வடிவங்கள் காணப்படுகிறது. இவற்றுள் யான் என்பதை மூல திராவிட வடிவமாக கொள்ளலாம். பிராகிய மொழியில் மட்டும் ஈ என்னும் முற்றிலும் மாறுபட்ட வடிவத்தை காண முடிகிறது. இது முன்னிலை வடிவமாக நீ என்பதை பின்பற்றி ஒப்புமை ஆக்கமாக தோன்றியிருக்க வேண்டும். மூல திராவிட மொழியில் யான் என்ற எழுவாய் வடிவின் வேற்றுமை ஏற்கும் வடிவமாக என் என்பது இருந்திருக்க வேண்டும். இதுவே என் என்று தென் திராவிட மொழிகளிலும் நடு திராவிட மொழிகளிலும் திரிந்திருக்க வேண்டும். எகர ஒலி கேட்டு இது நடு திராவிட மொழிகளில் அன் என்று மாறியிருக்க வேண்டும். நடு திராவிட மொழிகளில் காணப்படும் நகரத்தை மொழி முதலில் கொண்ட வேற்றுமை ஏற்கும் வடிவங்கள் மொழி மாற்றம் காரணமாக திரிந்தவையே ஆகும். தொல்காப்பியர் தன்மை ஒருமை வடிவமாக யான் என்பதை மட்டும் குறிப்பிட்டுள்ளார். நன்னூலார் காலத்தில் யான் என்பதோடு நான் என்ற வடிவமும் படைத்துள்ளார். இது தன்மை பன்மை வடிவமான நாம் என்பதை ஒட்டி ஒப்புமை ஆக்கமாக படைக்கப்பட்ட தன்மை ஒருமை வடிவமாக இருக்கலாம். தன்மை பன்மை வடிவங்களான யாம் நாம் என்னும் இரு வடிவங்களும் தொல்காப்பியர் நன்னூலார் ஆகிய இருவர் காலத்திலும் பயின்று வந்தன என்பது தெளிவாக தெரிகிறது. தன்மை பன்மை. திராவிட மொழிகளின் தன்மை பன்மை வடிவத்தில் வெளிப்பாட்டு தன்மை பன்மை, உளப்பாட்டு தன்மை பன்மை என இரு வகை உண்டு. இவற்றுள் வெளிப்பாட்டு தன்மை பன்மை கேட்போரை நீக்கி ஏனையோரை உளப்படுத்தி நிற்கும். உளப்பாட்டு தன்மை பன்மை கேட்போரான முன்னிலையாரையும் உளப்படுத்தி நிற்கும். இத்தகைய அமைப்பு முறை வேறு பல மொழி குடும்பங்களிலும் உள்ளதாக தெரிகின்றது. இவ்வமைப்பு முறை கோண்டா, பர்ஜி, கடபா, பிராகி ஆகிய மொழிகளில் தெளிவாக இல்லை. தமிழில் நாம் என்பது உளப்பாட்டு தன்மை பன்மை வடிவமாகவும் யாம் என்பது உளப்படுத்தா தன்மை பன்மை வடிவமாகவும் உள்ளன. இக்கூறுபாடுகள் பற்றி தொல்காப்பியம் எதுவும் கூறவில்லை. பழந்தமிழ் இலக்கியங்களிலும் நாம் என்னும் வடிவம் மிக குறைவாகவே உள்ளது. தென் திராவிட மொழிகளில் வெளிப்பாட்டு தன்மை பன்மை வடிவங்களில் கல் விகுதி அதிகமாக இணைக்கப்படுகிறது.
யாம் என்ற மூல திராவிட எழுவாய் வடிவத்தின் வேற்றுமை ஏற்கும் வடிவமாக தென் திராவிட மொழிகளிலும் வட திராவிட மொழிகளில் எம் என்ற வடிவமும் நடு திராவிட மொழிகளில் அம் என்ற வடிவமும் உள்ளன. இவற்றோடு தமிழ், மலையாளம், கொடகு, துளு போன்ற மொழிகளில் கல் விகுதியும் அதிகமாக இணைக்கப்படுகின்றன. மகரத்தை முதலில் கொண்ட தன்மை பன்மை வடிவங்கள் ஒலி இடம்பெயர்தல் காரணமாக ஏற்பட்டவையாதல் வேண்டும். P.H. கிருஷ்ணமூர்த்தி மூல திராவிட மொழி நிலைக்கு உரிய உளப்பாட்டு தன்மை வடிவமாக நாம் என்பதை கொள்கின்றார். P.S. சுப்பிரமணியம் நம் என்பதை மூல திராவிட வடிவமாக கொள்கின்றார். மலையாள மொழியில் தன்மை பன்மை வடிவங்களாக நாம், நோம், நம்மல், ஞங்கள் என்ற வடிவம் உள்ளன. யான் என்ற ஒருமை வடிவம் ராம சரித்திரத்தில் உள்ளதாக குண்டட் குறிப்பிடுகின்றார். கன்னட மொழியில் ஆண், ஆம் என்ற வடிவங்கள் முறையே ஒருமை பன்மை வடிவங்களாக உள்ளன. சப்தானுசாசனா என்ற கன்னட இலக்கண நூலின் 288வது நூற்பா உரையில் நாமு, நாம் என்ற பன்மை வடிவங்கள் பழங்கன்னடத்தில் இருந்ததாக குறிப்பிடுகின்றது. கிட்டல் நாவு என்பதே நாமு என்று தெரிந்ததாக குறிப்பிடுகின்றார். பெங்களூ, நம போன்ற பன்மை வடிவங்களை துளு மொழியில் காண முடிகின்றது. தெலுங்கு மொழியில் ஏமு, நேமு, மேமு, மனமு போன்ற வடிவங்கள் உள்ளன. ஆம், ஓம், ஏம் என்பன தோடா மொழியின் பன்மை வடிவங்களாகும். முன்னிலை பெயர்கள் தன்மை பெயர்களைப் போல முன்னிலை பெயர்களும் ஒருமை பன்மை என்ற எண் வேறுபாட்டை மட்டுமே உணர்த்தி நிற்கின்றன. தமிழில் முன்னிலை பன்மை வடிவங்களாக தொல்காப்பியர் நீர் என்பதையும் நன்னூலார் நீவீர், நீர் என்பனவற்றையும் கூறுகின்றார். சிந்தாமணியில் நீம் என்னும் பன்மை வடிவம் உள்ளது. இச்சொல் கன்னட மொழியிலிருந்து கடன் வாங்கப்பட்டு இருக்கலாம் என்று டாக்டர் வேலுப்பிள்ளை கருதுகின்றார். குமரி மாவட்ட மீனவர்களின் பேச்சு வழக்கில் நீம் என்னும் வடிவம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழில் காணப்படும் நீ என்னும் முன்னிலை ஒருமை வடிவிற்கு நின், உன் என்ற இரு வேற்றுமை ஏற்கும் வடிவங்கள் உள்ளன. நீர், நீவீர், நீங்கள் என்னும் பன்மை வடிவங்களுக்கு நும், உம், நுங்கள் என்னும் வேற்றுமை ஏற்கும் வடிவங்கள் உள்ளன. மலையாளத்தில் நீ, நின், நீங்கள் என்பனவும், கோடாவில் நீ, நீம் என்ற வடிவங்களும், தோடாவில் நீ, நும் என்னும் வடிவங்களும் முன்னிலை பெயர்களாக உள்ளன. தெலுங்கில் நீவு, மீகு போன்ற வடிவங்களையும், கோண்டாவில் இம்மா, இம்மத் போன்ற வடிவங்களையும், குயி மொழியில் ஈனு, ஈரா என்பனவற்றையும், பிராகி மொழியில் நீ, நே என்பனவற்றையும் முன்னிலை பெயர்களாக காணலாம். படர்க்கை மூவிட பெயர்கள் தமிழில் காணப்படும் தான், தாம் என்பன படர்க்கை மூவிட பெயர்களாகும். இவ்விரு பெயர்களும் ஏனைய மூவிட பெயர்களைப் போன்ற ஒருமை பன்மை என்ற எண் பாகுபாடு மட்டும் அமைந்துள்ளவை குறிப்பிடத்தக்கது. இவற்றுள் தான் என்பது ஒருமை பெயராகவும் தாம் என்பது பன்மை பெயராகவும் உள்ளன. இவ்விரு வடிவங்களும் ஏனைய மூவிட பெயர்களைப் போல விளி வேற்றுமையினையும் பெயர் அடைகளையும் ஏற்பதில்லை. தான், தாம் என்பவனற்றின் வேற்றுமை ஏற்கும் வடிவங்களாக தன், தம் என்பன அமைகின்றன. தோடா மொழியில் தேன், தம் என்ற பெயர்களும், கொடகு மொழியில் தானி, தங்க என்பனவும் உள்ளன. இவைகள் தற்சுட்டு பெயர்களாகவும் செயல்படுகின்றன. இவ்வடிவங்கள் தற்காலத்தில் வழக்கில் குறைந்துவிட்டன. இவற்றிற்கு பதிலாக சுட்டின் அடியாக பிறக்கும் பால் காட்டும் விகுதி பெற்ற பெயர்களான அவன், அவள், அவர், அது, அவை போன்றன படர்க்கை பெயர்களாக வருகின்றன. இவை படர்க்கை பெயர்களான
தான் தாம் என்பனவற்றைப் போல் அல்லாமல் திணை பால் ஆகியவற்றை காட்டி நிற்பதால் திராவிட மொழிகளில் பெரிதும் வழங்குகின்றன. சுட்டுப்பெயர்கள். சுட்டுப்பெயர்களின் அடி சொற்களோடு பாலரி கிளவிகள் இணையும் பொழுது சுட்டுப்பெயர்கள் உருபெறுகின்றன. தமிழில் அகரம் சேய்மை சுட்டாகவும் இகரம் அண்மை சுட்டாகவும் அமையும். இவற்றோடு திணை பால் காட்டும் விகுதிகளை இணைக்கும் பொழுது அவன், அவள், அவர், அது, அவை போன்ற சுட்டுப்பெயர்கள் தோன்றுகின்றன. இச்சுட்டு பெயர்களே மூவிட பெயர்களுள் படர்க்கை பெயர்களாகவும் செயல்படுகின்றன. தெலுங்கில் வாடு, அதி, வாறு, வாளு, ஆ, ஆயன, ஆவி, வீடு, ஈ, இது என்பனவும், கன்னடத்தில் அவம், அவள், அவரு, அது, இவரு, இவன், ஈத, இது, இவர் என்பனவும், கோண்டியில் ஓர், ஊர், வேர், அத், இத், அவ், இவ் என்பனவும் சுட்டுப்பெயர்கள் ஆகும். தமிழை போன்ற பழங்கன்னடத்திலும் துளுவிலும் மிக சேய்மை அண்மை இரண்டிற்கும் இடையில் நிற்பவரை சுட்ட உகரம் பயன்படுத்தப்படுகின்றது. சுட்டு பெயர்களின் அடிசொல் வடிவங்களில் அவ், யு என்பனவற்றை மூல திராவிட வடிவங்களாக பலர் குறிப்பிடுகின்றனர். சிலர் ஆ, இ என்பனவே மூல திராவிட வடிவங்கள் என்றும் இவ் உடம்படு மெய்ய என்றும் சுட்டுவர். வினா பெயர்கள். திராவிட மொழிகளின் வினா பெயர்கள் அமைப்பில் பெரும்பாலும் சுட்டு பெயர்களை ஒத்து காணப்படுகிறது. யா, யா, ஏ, ஏ என்பன பொதுவாக வினா பெயர்களின் அடி சொற்களாக உள்ளன. இவ்வினா அடி சொற்களோடு பாலரி கிளவிகள் இணையும் பொழுது வினா பெயர்கள் அமைகின்றது. எடுத்துக்காட்டு யாவன், எது. சுட்டு வினா பெயர்களை பொறுத்தமட்டில் தமிழ், மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளில் அதிக வேறுபாடுகள் இல்லை. பெயர் அடைகள். பெயர்களை சிறப்பிக்க வரும் இலக்கண கூறுகளை பெயர் அடைகள் என்கிறோம். திராவிட மொழிகளில் பெயர் அடைகள் திணை, பால், எண் போன்றவற்றை உணர்த்துவது இல்லை. பெயர் அடைகள் இம்மொழிகளில் பெரும்பாலும் பெயருக்கு முன்னர் இடம் பெறுகின்றன. நாயகி, பிராகி போன்ற மொழிகளில் பெயருக்கு பின்னரும் பெயரடைகள் வருவதுண்டு. திராவிட மொழிகளில் பெரும்பாலும் அகரமே பெயரடை உருவாக உள்ளது. எடுத்துக்காட்டு தமிழ் நல்ல, பெரிய. அன்புடன் சிவா. தேங்க்யூ.